அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் தால்ச்சா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பருப்பு, அரை கிளாஸ் கடலப்பருப்பு போடுங்க. 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, மட்டன் 1/4 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 5 விசிலுக்கு வேக விடுங்க. ஏன்னா மட்டன் போட்டிருக்கோம் இல்லையா. கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு தால்ச்சா பண்ணிக்கிங்க. நான் இந்த காய்ங்க எடுத்து வச்சுருக்கேன். தால்ச்சா தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, லவங்கம், பட்டை, ஏலக்காய், தால் கூட மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. புளி, ஒரு 2 பத்தை தேங்காய். கேஸ் ஆன் பண்ணுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன்ல, அது போட்டு வதக்குங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வெங்காயம் வதக்குங்க, நல்லா வதங்கட்டும். இந்த தால்ச்சா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு பச்சை வாசனை போனவுடனே தக்காளி போடுங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினவுடனே நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன்னு, அதையும் போட்டு வதக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கினவுடனே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு திரும்ப வதக்குங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போடுங்க. அதையும் போட்டு சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு காய்கறிங்க எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெட்டி, அதையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. தால்ச்சா பகாரா சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு வேக விடுங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு வேக விடுங்க. ரெசிபியை லைக் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். காய்கறிங்க பாதி வெந்தவுடனே மாங்காய் ஒன்று வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போடுங்க. இப்போ தால் வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பும் போடுங்க. போட்டு கடலப்பருப்பு இந்த மாதிரி வேறு வேறையாக இருக்கணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கடலப்பருப்பு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் தால்ச்சா நல்லாயிருக்கும். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியும் எடுத்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க, கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொத்தமல்லி, புதினா போடுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும் சொல்லுங்கள்.